நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். யாரேனும் உங்களை ஏளனம் செய்தால் ஒரே ஒரு புன்சிரிப்பு போதும். நாம் செய்தது தவறு என்று அவர்களே உணர்வார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட, அவ்வளவு கஷ்டத்திலும் நாம் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில் உள்ளது உங்கள் தன்னம்பிக்கையின் வெற்றி. உடலில் இருக்கும் குறையல்ல ஊனம், என்னால் முடியாது என்ற எண்ணமே ஊனம். தேதி கிழிப்பது போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புதிய நாளாய் எண்ணி வாழுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். நாம் உண்ணும் உணவு நமக்கானதா என்பது தெரியாது. ஆனால் நாம் வீணாக்கும் உணவு அடுத்தவருடையது. உலகுக்கு உணவை படைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். எது வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்காமல் எது வேண்டுமோ அதை பற்றி மட்டும் சிந்தியுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையில்லை. நல்ல மனநிலையில் இருந்தாலே போதும். வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வலிகளை கடந்து வழிகளை தேடுவோம். கடிகாரத்திற்கு நேரத்தை காட்ட மட்டுமே தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும். சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கையல்ல, நம்மையே நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. காரணமே சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையே நடக்காது. நாம் பயந்தால் வாழ்க்கை பயம் காட்டும். நாம் துணிந்தால் வாழ்க்கை வழிகாட்டும். உங்களுக்கு என்னுடைய பதிவை பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you so much. Have a good day. Bye bye.